வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி நம்மளோட வாலாஜாபாத் சைட்டில் ரூஃப் கான்க்ரீட் போடுறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கான்க்ரீட் போடுறதுக்கு பிஃபோராக என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும், கான்க்ரீட்டு என்ன மாதிரி மெட்டீரியலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. கான்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடியே நமக்கு சீலிங்கில் வேணுன்ற எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கன்சல்ட்டாக பண்ணுறது நல்லது. ஃபேன் பாயிண்ட்ஸு, ஸ்பாட்லைட் ஃபேன்ஸ், கேமரா கேபிள்ஸ் எங்கெங்கே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பைப்பை சீலிங்லேயே கன்சல்ட் பண்ணிடுறது நல்லது. இதுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபினோலெக்ஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கல் பைப்ஸ் அண்டு ஃபிட்டிங்ஸ், ஃபேன் பாக்ஸஸ் எல்லாமே ஃபினோலெக்ஸ் பிராண்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பைப் லேயிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார் பெண்டிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா ரூஃப் லெவலிங் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கான்க்ரீட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இந்த கான்க்ரீட்டுக்கு ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், டால்மியா சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் யூஸ் பண்ணிவிட்டு M20 கிரேடில் ரூஃப் கான்க்ரீட் போட்டிருக்கோம். 5 inches திக்னஸில் இந்த ரூஃப் ஸ்லாபோட கான்க்ரீட் போட்டிருக்கோம். ரிவர் சாண்ட் யூஸ் கான்க்ரீட் போடும்போது பீம் அண்டு ரூஃப் ஸ்லாப் இது எல்லா ஏரியாலையுமே நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி கான்க்ரீட் போட்டிருக்கோம். இப்படி நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுற பீம் அண்டு ரூஃப் ஸ்லாபில் வர ஹனிகம்ஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ரூஃப் கான்க்ரீட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இதை 21 days க்யூரிங் விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிவில் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி சிறப்பான முறையில் வீடு கட்ட நம்மளோட நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணுங்கள்.